புது விவசாய திருவள்ளூர் ஒதிக்காடு கிராமம். இது எம்பிஆர் மகேந்திரா 606 சன ரகமான நெல். ஸோ நம்ம அறுப்புக்கு தயாராகிடுச்சு. 110 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வாரத்தில் நம்ம அறுத்தாகணும். நாற்று ப்ளஸ் நடவடிக்கை சேர்த்து நம்மளுக்கு 110 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னொரு 5 நாள் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி சண்டே. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் 17 அந்த மாதிரி 16-17 திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம இடத்துக்கு ஒரு நல்ல மழை இருக்குது, மேப்பில் காமிக்குது. ஸோ அப்படின்னும் போது நம்ம அதை பார்த்துக்கின்னு முன்னதாகவே அறுக்கலாம். இல்லை மழையை நம்ம ஃபேஸ் பண்ண மனதைரியம் இருந்ததுன்னா நம்ம அதையும் ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா ஓரளவுக்கு வந்து 90% ஓகே. தாள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பச்சையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் ஓகே. பட் அது வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு போன மாதம் ஃபுல்லாகவே வந்து தொடர்ந்து மழை இருந்ததால், ஆகஸ்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து மழை இருந்தது. அந்த மழை இருந்ததால் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு சேஞ்சஸ் நம்மளுக்கு. இல்லைன்னா நேரம் நம்ம வந்து அரைப்பே அறுத்துட்ருப்போம், வேலை முடிஞ்சிருக்கும். இப்போ என்னென்னா நம்ம வந்து ஒரு பெரிய விஷயம், நம்ம லோடு ஏற்றுற மாதிரி இருந்தால் அறுத்து நம்ம வந்து கொடுத்துடலாம், வெயிட்டும் கிடைக்கும் அந்த நேரத்தில். ஆனால் நம்ம வந்து காய்ச்சல் போட்டு நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா, நம்ம ஆர்கானிக்காக பண்ணும்போது நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண நல்லது. காய்ச்சல் இது வந்து பயிர்லேயே காய்ச்சல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம காய வைக்கணும். அந்த காய வைக்கிற டைம் அந்த ஒரு நாள் 2 நாளுக்கு வந்து மழை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம அறுத்ததுக்கப்புறம் மழை இருக்கக்கூடாது. பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அறுத்ததும் மழை இருக்கிற மாதிரி தான் ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அறுக்கணும். இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் இந்த கிளைமேட்டை பார்த்துன்னு முடிவு பண்ணிக்கணும். பார்த்துட்டு நீங்கள் அறுக்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செப்டம்பர் 16-17 நல்ல ஒரு அருமையான ஒரு மழை இருக்குது. சேடை பாசுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அறப்பு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம அதையும் வந்து நம்ம இயற்கையோட அதையும் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அதை ஃபேஸ் பண்ணுவோம். 606 சாயக்கூட தன்மை உடையது. அதனால் இந்த திருப்பி மழை வந்தால் கண்டிப்பாக இது வரைக்கும் வந்து சாயலை, எல்லாமே கொஞ்சம் உச்சா தான் நிற்குது, சாயலை. ஆனால் கண்டிப்பாக இந்த மழையை அது சமாளிக்குமான்னு தெரியாது. நம்ம அதுக்கு முன்னாடி அறுப்போமான்றதும் நம்மளுக்கு தெரியாது. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை முடிவெடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.